காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜெய ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாட்சி அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியுடைய அனுகிரகத்தினால நம்ம வாழ்க்கையில ஆஞ்சநேயர் வருவர். என்னத்துக்கு மாமா அப்ப ஆஞ்சநேயர் கொண்டு வந்தேன், என்ன அவர் திடீர்னு வர்றார் அப்படின்னு பாக்குறீங்களா? நமக்கு தான் பூலோகத்தில் அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறி மாறி நம்மளை பாடா படுத்துது. என்ன பண்றது அப்படின்னா, முதல்ல நம்ம முகத்தை ஒழுங்கா வச்சுக்கணும். நீ எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்க போனாலும் சரிதான், சாதிக்காம இருந்தாலும் சரிதான், உன் முகத்துல ஒண்ணு இருக்கணும். அது இருந்தாதான் அது முக லட்சணத்தை உண்டு பண்ணும். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமத்சகாஞ்சலிம் பாக்ஷபாஸ்மி பரிபூர்ணலோஜனம் மாருதிம் நமதிராட்சசாந்தகம். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஞ்சநேயர் நம்மளோட இருக்கணும் சார். சார் அவரோ பிரம்மச்சாரி ராமநாமத்தை சொல்லக்கூடியவர், அவர் நான் எப்படி சார் கூப்பிடுறது அப்படின்னா, இந்த கலியுகத்துல கூட்டோனே ஓடி வரக்கூடியவன் அவர் தான். இப்ப நம்ம இடத்துல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்லயோ இல்லை பக்கத்து வீட்லயோ இருக்கும் வாடகையில, திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா குழந்தைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தாத்துல பேச விட மாட்டா. அதே மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நீங்க பதற பார்த்தோன்னா பேசாதவன் கூட எழுந்து நம்மளிடம் பேசுவான். இது மனித இயல்பு இல்லையா? அதே போல ஆஞ்சநேயர் யார் ஒருவன் அவரை கூப்பிடுகிறானோ ஆஞ்சநேயர் மனித இயல்பு மாதிரி பக்கத்துல உட்காந்துப்பார். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, செந்தூரம் ஒண்ணு இருக்கு. இந்த செந்தூரம் என்ன அப்படின்னா, சீதா பிராட்டியாருக்கு ரொம்ப பிடித்தது. சீதா பிராட்டி செந்தூரம் வைத்துக் கொண்டார், குங்குமம் வச்சிருந்தார். ஆஞ்சநேயர் தாயார் என்ன பண்றாலோ அப்படியே சாத்திட்டு. அம்பாளுக்கு சீதா பிராட்டி குங்குமம் தடவி வச்சோன்னா ஆஞ்சநேயர் தான் உடம்பு ஃபுல்லா குங்குமத்தை தடவிட்டார். அதே போல செந்தூரம் அம்பாள் வெற்றி வாகைக்கு சொன்னாள். அதனால்தான் ஆஞ்சநேயர் சன்னதியில பார்த்தீங்கன்னா செந்தூரம் இருக்கும். அம்பாளுக்கும் செந்தூரம் உண்டு. செந்தூர விக்கிரகம் அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் ஆரம்பிக்கிறான். செந்தூரங்கிறது ஒரு அழகு. என்ன அப்படின்னா, அப்பார சக்தியை ஆகர்ஷணம் பண்ணக்கூடியது. நீங்க செந்தூரத்தை வாங்கிட்டு ஆஞ்சநேயர் சன்னதியில பட்டாச்சாரியார்ட்ட கொடுத்தேன்னா அவ பாதத்துல வச்சு கொடுப்பா. சுவாமிகிட்ட சாத்திக்கத்தெல்லாம் கேட்கக்கூடாது, பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுப்பா. அந்த கர்ப்பஸ்தானத்துக்குள்ள நம்ம பொருள் போனாலே சுவாமி ஆகர்ஷணம் பண்ணிட்டு வரத. சாமி நீங்க தலையில வைங்க காலில் வைங்கலாம் சொல்லக்கூடாது. அவள்கிட்ட அவ பூஜை பண்ணி அப்படி பாதத்துல வச்சு கொடுத்தாலே சரியா போச்சு, அதுல சக்தி வந்துடும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஆத்துல இட்டுக்கணும். இந்த நெத்தியில இந்த 2 புருவத்துக்கு நடுப்புற இட்டுக்குங்க. ஆகர்ஷண சக்தி புருவத்துக்கு நடுப்புற, நெத்தியில இல்ல. இந்த புருவத்துக்கு நடுப்புற இட்டுட்டேன்னா இந்த இடத்துல ஓம்காரம் என்ற பிரணவத்தினுடைய சக்தி இங்க இருக்கும். அப்ப நீங்க சக்தி அங்க வரும் பொழுது, இதுதான் நமக்கு நேத்திரத்திலே முக்கியமான விஷயம். அந்த இடத்துல நீங்க வச்சுட்டேன்னா எல்லாரும் வச்சுக்கலாம். புருஷால இருந்து பொம்முநாட்டில இருந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாம் வச்சுக்கலாம். என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, வைக்கும் போது ராமான்னு சொல்லி வச்சிடணும். நீங்க வச்சுட்டேன்னா அதுக்கு சக்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்தேவதனுடைய வாசனைகள், துர்தேவதனுடைய அந்த தோஷங்கள் நம்ம முகத்துல போய் முதல்ல ஒட்டாது. விபூதிட்டுண்டா அழிஞ்சு போயிடுது, திருமணிட்டுண்டாலும் அழிஞ்சு போயிடுது. செந்தூரம் வச்சுட்டு அழியாது சார். செந்தூரம் அப்படியே நிற்கும். நீங்க அந்த சாயந்தரம் மூஞ்சியை நல்லா அலம்பி சோப்பு போட்டு அலம்பினாதான் போகும். செந்தூரத்தை லைட்டா நீங்க இந்த இடத்துல வெண்ணையோ இல்லை எண்ணெயோ வச்சுட்டு அந்த செந்தூரத்தை வச்சேன்னா சாயந்தரம் வரைக்கும் அழியாது. எதனால அப்படின்னா, இந்த துர்தேவனுடைய சக்திகள் நம்ம முகத்துல விழாது. நம்ம டெய்லி ராமாங்கிற நாமத்தை சொல்லி இட்டுக்கிறோம் இல்லையா, அந்த ராம நாமத்துடைய சக்தி அங்க போயிடும் உள்ள.
ஆஞ்சநேயர் பலம் கொடுப்பார். சரி, காரிய சித்தி அப்படின்னா ஆபீஸ்ல நிறைய பேர் இப்ப வேலைக்கு போய் தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு இல்லையா? எந்த வேலைக்கு போனாலும் ஆஞ்சநேயர் பக்கத்துல இருக்கணும். அவர் எல்லா விதமான விஷயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடியவர். ராமாயணத்திலே ராமர் ஏன் ஆஞ்சநேயரை அவ்வளோ புட்டிச்சு வச்சிருந்தார் தெரியுமா? புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பகத்தமரோகதாத் அப்படின்னு புத்தியில மகான் கெட்டிக்காரன் ஆஞ்சநேயன். சாதுரியம் ராமருக்கே சொல்லுவார், ராமா இப்படி பண்ணலாமா அப்படிம்பர். தாழ்ந்து சொல்லுவார். அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம். அதெல்லாம் நமக்கு வேணும். நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும். எக்ஸாம் காலத்துல நல்லா படிச்சு வரணும்னா இந்த செந்தூரத்தை இட சொல்லுங்க. லைட்டா கொஞ்சோண்டு வச்சுக்குங்க செந்தூரம். அதே போல இந்த செந்தூரத்தை நமக்கு என்னன்னைக்கு தீட்டா இருக்கிற நாட்கள், அடுத்ததாக நம்ம வீட்டுல யாரான ஒருத்தர் அசௌரியமா இறந்து போயிட்டா அப்படின்னா அன்னைக்கு அந்த இதெல்லாம் முடிந்த பிறகு இட்டுக்க வேண்டும். இரண்டாவது, சுவாமி நான் மாமிசம் சாப்பிட்றேன், அன்னைக்கு நான் நெத்தியில இட்டுக்கலாமா? உங்க மனசு என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்கள். காலையில எழுந்து சுவாமிகிட்ட பூஜை பண்ணிட்டு ராமான்னு இட்டுக்குங்கோ, சாப்பிட போங்க. சுவாமி நான் ராத்திரி தான் சாப்பிடுவேன், காலையில இட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னா நீங்க அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க பக்திக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் இருப்பார். அதனால செந்தூரத்தை ராமநாமத்துடன் சொல்லி இட்டுக்குங்கள். எதுக்காக அப்படின்னா முகவசீகரம், முகத்துல அழகு வரும். ரெண்டாவது, காரிய ஜெயம், வெற்றி கிடைக்கும். நீங்க பாருங்க, எத்தனையோ நான் குழந்தைகளை பார்த்துருக்கேன், சின்னதா சந்தனம் விட்டுப்பா, கொஞ்சோண்டு அழகா நெத்தியில குங்குமம், அந்த அழகா இருக்கும் நெத்தியில லட்சணம். ஆனால் தான் ஆஞ்சநேயர் செந்தூரம் வச்சுட்டார். சீதா பிராட்டி கொடுத்தா. சீதா பிராட்டி யார்? மகாலட்சுமி இல்லையா? சீதா பிராட்டியே செந்தூரன் தான். அம்பாள் அவ்வளவு அழகா இருப்பாளாம். அம்பாள் கொடுத்தா ஆஞ்சநேயருக்கு வெற்றி திலகம். அப்படிப்பட்ட குங்குமமும் செந்தூரமும் அம்பாளுடைய பெரிய அனுகிரகத்தால் ஆஞ்சநேயர் கிடைச்சது. ஆனால் தான் ஆஞ்சநேயர் மகா பராக்கிரமானவர். அதனால எல்லாரும் செந்தூரம் வச்சுண்டு, நெத்தியில செந்தூரம் வச்சுண்டு இட்டுக்குங்க. வயசானவாளும் தாராளமா இட்டுக்கலாம். மாமா என் காலத்துல மாமா இல்ல இறந்து போயிட்டார், நான் வச்சுக்கலாமா அப்படின்னா செந்தூரத்துக்கு தோஷம் கிடையாது. செந்தூரம் வச்சுக்கலாம். ஆஞ்சநேயர் நம்மளோன்னு இருப்பார். சர்வ வியாதி நிவர்த்திவர். வியாதி வராது, பயம் வராது, பில்லி சூனியங்கள் வராது, பூதப்பேத பிசாசுகளுடைய பயம் வராது. முதல்ல ராத்திரி சொப்பனம் வராது, கெட்ட சொப்பனம் வராது, நல்ல சொப்பனம் வரும். குழந்தைகளுடைய புத்திகள் மாறும், காரியங்கள் ஜெயமாகும். ஆத்துல கோபம் தனிஞ்சு போகும். ஏன்னா எல்லார் முகத்திலையும் செந்தூரம் இருக்கும் இல்லையா ஆத்துல. அப்ப பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கூட போட மாட்டா, விட்டு கொடுத்துட்டு போயிடுவா. சொல்லுவா, மாமா என் காத்துல செந்தூரம் இட்டு விட்டு என் பொண்ணுக்கு பாத்திரம் கூட தேய்க்க மாட்டா, காஃபி பாத்திரத்தை கூட ஆத்துல தட்டை கூட சிங்கில போட மாட்டா. ஆனா இப்ப பாருங்க, குழந்தை அழகா செய்யறா மாமான்னா அவளுக்கு ஆஞ்சநேயர் வந்துட்டார். அவளுக்கு ஆஞ்சநேயர் செய்ய வைக்கிறார். அதே போல எங்க மாமா நடக்க மாட்டார் முட்டு வலின்னு. இந்த ராமநாமத்தை சொன்னோன்னு எங்க மாமா தானா நடந்து கடைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டார், வாக்கிங் போக ஆரம்பிச்சார்னு சொல்லுவேன். இது சாதாரண ஒரு பலம் இல்லை, ஆஞ்சநேயருடைய பலம். நீங்க மனசுல பதிய வைங்கோ, ஆஞ்சநேயர் எழுந்து உங்களை நடக்க வைப்பார். முட்டி வலிலாம் ஒன்றும் வராது. கடைசி கால வரைக்கும் சுவாமி நம்மளோடயே இருப்பார். இருக்கக்கூடிய ஒரே பகவான் ராமன். ஜெய் ஹனுமான் 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 ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.